Hi everyone, welcome back to Convey to Success. This is day 4 of our polity series. In today's class, we are going to study two very important topics, that is preamble and salient features of Indian Constitution. ஸோ இதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ப்ரியாமல் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய தடவை பேசியிருப்போம், கரெக்டுங்களா? ப்ரியாமல்னால் என்ன? ப்ரியாமல்ங்கிறது வந்து ஒரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ப்ரியாமல்னு லேட்டராக சேஞ்ச் பண்ணியிருந்திருப்போம். அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் கொண்டு வந்திருப்பா? லேட்டர் லாஸ்ட் கிளாஸ்லேயே நான் டீச் பண்ணியிருந்தேன். மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன்லேயே ப்ரியாமல் வந்து யார் சொல்லியிருப்பா? தட் மீன்ஸ் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் யார் சொல்லியிருப்பா? குறிக்கோள் தீர்மானம்ங்கிறத வந்து யார் கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்திருப்பாங்க. எப்போ சொல்லியிருப்பார் அப்படின்னா December 13 சொல்லியிருந்திருப்பார். அப்போது இதை வந்து நம்ம எல்லோரும் எப்போ அடாப்ட் பண்ணிப்போம்? January 22 அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை அடாப்ட் பண்ணியிருப்போம். பட் ப்ரியாமல் அப்படிங்கிறது லேட்டராக நம்ம கான்ஸ்டியூஷனை பில்ட் பண்ணும்போது ஃபைனலாக வச்சுருந்துருப்பாங்க. சரிங்களா? தட் இஸ் ப்ரியாமல். லெட்ஸ் மூவ் ஆன். வாட் வில் இதான் ஏற்கனவே சொன்னேன். வாட் வில் ஸ்டடினா ப்ரியாமல், அதுக்கப்புறம் சைலண்ட் ஃபீச்சர்ஸு, அது மாதிரி சுப்ரீம் கோர்ட் கேசஸ், ப்ரியாமலில் உள்ள சுப்ரீம் கோர்ட் கேசஸ்ஸு, இதே எல்லாமே தான் இன்றைக்கி இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். வாட் இஸ் ப்ரியாமல்? அது வந்து ஒரு இன்ட்ரடக்ஷன். இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு புக்கே வாங்குகிறோம், புக்குக்கு வாங்கும்போது ப்ரிஃபேஸ் இருக்கும், அந்த புக்கை பற்றி சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தான் ப்ரியாமல் அப்படிங்கிறது வந்து நம்ம கான்ஸ்டியூஷனோட ப்ரிஃபேஸ். அது வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் எப்படிப்பட்ட கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு சிங்கிள் பேஜ்லேயே வந்து சொல்லியிருந்திருப்பாங்க. தட் இஸ் கால் ப்ரியாமல். ஸோ இது வந்து நேருவோட அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் 1946 December 13 அவர் சொல்லியிருந்திருப்பார்ல, அதை வச்சு தான் நம்மளுடைய இதில் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. இதை வந்து எப்போ அடாப்ட் பண்ணிக்கணும்னா, சேம் லைக் நம்ம கான்ஸ்டியூஷன் எப்போ அடாப்ட் பண்ணோமோ அப்போ தான் ப்ரியாமலும் அடாப்ட் பண்ணியிருப்போம். எப்போ நடைமுறை கொண்டு வந்தோமோ அப்போ தான் நம்ம ப்ரியாமலையும் நடைமுறை கொண்டு வந்திருப்போம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் ஆஃப் த இது வந்து என்ன இருந்திருக்கும்னா, வி த பீப்புள் ஆஃப் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கோம். அதிலே நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம மக்களாக தான் சேர்ந்து கான்ஸ்டியூஷனே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து ஒரு அத்தாரிட்டி மட்டும் சேர்ந்து பண்ணலை, நிறையா பேர் சேர்ந்து வி த பீப்புள் ஆஃப், நாங்கள் இந்தியர்கள் ஆகிய நாங்கள் அப்படின்னு சொல்லி தான் இந்த ப்ரியாமல் அப்படிங்கிறதே ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கும். ஸோ இதில் வந்து நேச்சர் ஆஃப் ஸ்டேட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க? சோவரிங், சோசியலிஸ்ட், செக்குலர், ட்ராமாட்டிக், ரிபப்ளிக் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எப்படி இதுக்கான அர்த்தங்கள் எல்லாமே நான் ஏற்கனவே ஒன் டைம் சொல்லியிருந்திருப்பேன். நீங்கள் போய் ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சில அப்ஜெக்டிவ்ஸ் இருந்திருக்கும். நேர்மையாக ஜஸ்டிஸ் இருக்கணும், லிபர்ட்டி இருக்கணும், ஃபேட்டர்னிட்டி இருக்கணும், ஈக்குவலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அண்ட் தென் ஃபைனலாக ஒரு என்ன அதோட கோல் வந்து என்ன அப்படின்னா, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த நேஷன். நம்ம வந்து ரொம்ப ஒத்துமையாக இருக்கணும், அதுதான் அவங்களுக்கு தேவை. நம்ம ஒரு ஒத்துமையாகவும் நல்ல ஒரு இதாகவும் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, இது வந்து ப்ரியாமல் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு யாரோட இதில் இருந்திருக்கும் அப்படின்னா, அமெரிக்கன் ஃபஸ்ட்டு வந்து அவங்க தான் வந்து ப்ரியாமல் அப்படிங்கிறத வந்து வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அவங்கள மாதிரி தான் நம்மளும் வந்து இதை கொண்டு வந்திருப்போம். தட் இஸ் ப்ரியாமல் வந்து ஃபஸ்ட்டு இந்த அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் வாஸ் ஃபஸ்ட்டு பிகின் வித் ப்ரியாமல். அதுக்கப்புறம் நம்மளும் அதே தான் ஃபாலோ பண்ணியிருப்போம். இந்த லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபேட்டர்னிட்டி அப்படிங்கிறத வந்து நம்ம ஃபஸ்ட்டு எங்கேருந்து எடுத்துருப்போம்னா, இட் இஸ் டேக்கன் ஃப்ரம் ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனில் இருந்து எடுத்துருந்துருப்போம். இது வந்து 1789 நடந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன், அதில் இருந்து நம்ம எடுத்தது தான் இந்த ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபேட்டர்னிட்டி. ஸோ கீவேர்ட்ஸ் ஆஃப் த ப்ரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோவரிங் அப்படிங்கிறது வந்து என்னது? இண்டிபெண்ட்டாக இருக்கும், நம்ம கண்ட்ரி வந்து இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம பிரிட்டிஷ்லேருந்து நம்ம வந்துட்டோம் இண்டிபெண்ட்டாக, சுதந்திரமாக நம்ம வந்து ஒரு டெசிஷன் நம்ம மேக் பண்ண முடியும். ஃபாரின் கண்ட்ரிஸ் எதுவுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. சோசியலிஸ்டிக் அப்படின்னா ரெடியூசிங் இன்இக்வாலிட்டி இல்லாமல் எல்லாரும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா சோசியலிஸ்டிக். செக்குலர் அப்படிங்கிறது வந்து ஆல் ரிலீஜன்ஸ் ஆர் ஈக்குவல், அதுதான் வந்து செக்யூலர். டெமோக்ராட்டிக் அப்படின்னா எலெக்டட் கவர்மெண்ட், நம்ம எல்லாரும் தேர்ந்தெடுக்கிற ஒருத்தர் தான் நம்மளை ஆட்சி செய்ய முடியும். எந்த ஒரு அரசரோ மன்னரோ வந்து ஆட்சி செய்ய முடியாது, சரிங்களா? ஆனால் இன்னுமே சில பேர் ராஜா சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இப்போல்லாம் கிடையாது. நம்ம வி ஆர் இன் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, நோ ஒன் கேன் ரூல் அஸ், ஓகேங்களா? இன்னும் வந்து நம்ம ராஜா, மந்திரி அதை பற்றிலாம் நம்ம வந்து பேசணும்னு அவசியமே கிடையாது.
ஸோ அப்போ அந்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து வச்சுக்கக்கூடாது. அது ஆர்டிக்கலில் கூட இருக்கும். ஆர்டிக்கல் டைட்டில் அபாலிஷன் ஆஃப் டைட்டில் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பட்டங்களை வந்து வச்சிக்கவே கூடாது. நம்ம இப்போதைக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆஃப்டர் நம்ம இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம் அந்த மாதிரி யாருமே இருக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இருக்க எலெக்டட் கவர்மெண்ட். சரிங்களா? இப்போ நம்ம தான் வந்து நம்மளை யார் ஆட்சி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். ஸோ தட் இஸ் கால்ட் டெமோக்ராட்டிக். ரிபப்ளிக் அப்படிங்கும்போது எலெக்டட் ஹெட் ஆஃப் ஸ்டேட். நம்ம வந்து ஒருத்தவங்களை எலெக்ட் பண்ணுவோம், அவங்க வந்து எலெக்ட் பண்ணி ஒரு பிரசிடெண்ட்டை வந்து போடுவாங்க. தட் இஸ் கால்ட் ரிபப்ளிக். ஸோ இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ் லிபர்ட்டி அண்ட் ஈக்குவாலிட்டி ஃப்ராட்டர்னிட்டி. அப்படின்னா என்ன? ஜஸ்டிஸ்னால் ஒரு சோசியல் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் இதில் ஒரு ஜஸ்டிஸ்னால் நமக்கே தெரியும், ஒரு நீதி வேணும் அப்படிங்கிறது தான். லிபர்ட்டினா தாட் டு எக்ஸ்பிரஸ் பிலீஃப், ஃபெய்த்து, வர்ஷிப். இது வார்த்தைகளை ரீட் பண்ணும்போது யூ கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். நம்மளாக ஒரு சிந்திக்கிறதுக்கான ஒரு சுதந்திரம் இருக்கணும். லிபர்ட்டினா ஒரு இது இருக்கணும். எக்ஸ்பிரஷன் படம், நம்மளோட கருத்துக்களை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு, நம்ம யார் மேலே நம்பிக்கை வைக்கணுங்கிறத எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு. அது போக வந்து நம்ம சாமி கும்பிட்றதுலேருந்து எல்லாத்துலேயுமே நமக்கு ஒரு லிபர்ட்டி இருக்கும். அண்ட் தென் ஈக்குவாலிட்டி அப்படின்னா ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்கும் கிடைக்கணும். உங்களுக்கும் சரி எனக்கும் சரி ஈக்குவலாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிச்சு அப்படின்னா தட் இஸ் கால் ஈக்குவாலிட்டி. அண்ட் தென் ஃப்ராட்டர்னிட்டினா பிரதர்ஹுட், சகோதரத்துவம் வந்து பரவலாக இருக்கணும். நீ வேறு ரிலீஜியனாக இருக்கலாம், நாங்கள் வேறு ரிலீஜியனாக இருக்கலாம், பட் வி ஆர் பிரதர்ஸ், ஆல் இந்தியன்ஸ் ஆர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஸோ அதுதான் வந்துட்டு ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த கீவேர்ட் ஆஃப் பிரியாமலே நமக்கு என்ன சொல்ல வருதுன்னா, நம்ம எல்லோரும் ஒத்துமையாக இருக்கணும், நமக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்ல வருது. ஸோ இப்போ இங்கேயே நம்மளுக்கு எல்லாமே சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பிரியாமலை ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976 ஒன் டைம் மட்டும் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 3 வேர்ட்ஸை வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. தட் இஸ் சோசியலிஸ்டிக், செக்யூலர், இன்டெகிரிட்டி. இந்த 3 வேர்டையும் நம்மளுடைய பிரியாமலில் கொண்டு வந்து வச்சுருந்துருப்பாங்க. எப்போ அப்படின்னா 1946 42nd அமெண்ட்மெண்ட்டில். இது வரைக்கும் நம்மளுடைய இது வந்து ஒரே ஒரு தடவை மட்டும்தான் திருத்தப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஸோ பிரியாமலை வச்சே சில சுப்ரீம் கோர்ட்டில் வந்து கேசஸ் போயிட்டு இருந்திருக்கும். அந்த கேசஸ் வந்து இம்பார்ட்டன்ட். இதில் வந்து கொஸ்டின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ இது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பெருபாரி கேஸ் 1960 இதை மட்டும் படித்தாலே போதும். பெருபாரி கேஸ் வந்து அந்த கேஸ் யார் நடத்துனாங்க, எப்படி நடந்துச்சு, அதை பற்றி தேவையில்லை. பட் ஆனால் இதில் என்ன கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம், பிரியாமல் வந்து வேணுமா வேணாமா, அது நாட்டுக்கு இது கான்ஸ்டியூஷனுக்கு தேவையா தேவையில்லையாங்கிற மாதிரி சில டாக்ஸ் போயிருந்துருக்கும். ஃபைனலாக அந்த பெருபாரி கேஸ் 1960 வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, பிரியாமல்ங்கிறது வந்து ஒரு பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருக்கோம். ஆனால் கேசவந்த பாரதி கேஸ் என்ன சொல்லியிருப்பாங்க, 1973 வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இது ஒரு கேஸ். ஓகேங்களா? அதில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பிரியாமல்ங்கிறது பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான், அதுவும் கான்ஸ்டியூஷனுக்கு தேவை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி எஸ்ஆர் பொம்மை கேஸ் 1994 இது வந்து என்ன சொல்லியிருக்குன்னா செக்குலரிசம் அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சராக இருக்குது. இந்த செக்குலரிசம்னா என்னது, ஆல் ரிலீஜியன்ஸ் வந்து ஒரே மாதிரி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும், அதான அது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பிரியாமலில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் தென் எல்ஐசி விசஸ் கன்சியூமர் எஜுகேஷன் கேஸில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பிரியாமல்ங்கிறது ஒரு கைடிங் ஸ்டாராக வந்து இருக்குது. இது பேர் நடந்திருக்கும் 1995. இது வந்து ஒரு கைடிங் ஸ்டாராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து மேட்ச்சில் கேட்கலாம். பெருபாரி கேஸ் டேட்டு போட்டிருக்கலாம். அண்ட் தென் இல்லைனா இதில் வந்து எது வந்து தப்பாக இருக்குது, இந்த கூற்று காரணம் சரியில்லை அப்படிங்கிறது, இல்லைனா இன்கரெக்ட் ஒன்று சூஸ் பண்ணுங்கள், கரெக்ட் ஒன்று சூஸ் பண்ணுங்கள், அந்த மாதிரி கொஸ்டின்ஸே இதில் கேட்கலாம். பெருபாரி கேஸ் வந்து 1960க்கு பதிலாக 1994 போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லாத்தையுமே அப்படி போட்டிருப்பாங்க. அப்போ எது தப்பாக இருக்கும், பெருபாரி கேஸ் தப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், பெருபாரி கேஸ் 1960 இந்த பிரியாமல் வந்து பார்ட் கிடையாது. அடுத்து வந்து கேசவந்த பாரதி கேஸ் 1973 பிரியாமல் வந்து ஒரு பார்ட்டு. அதுக்கப்புறம் எஸ்ஆர் பொம்மை கேஸ் 1994 என்ன சொல்லுவாங்க, பேசிக் ஸ்ட்ரக்சர், செக்குலரிசம்னா பேசிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து எல்ஐசி கேஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க 1995 என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பிரியாமல்ங்கிறது ஒரு ஸ்டாரு, கைடிங் ஸ்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின் வரலாம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனில் யார் எப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். பல்கிவாலா வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சோல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐடி கார்டு இது வந்து ஒரு ஐடென்டிட்டி கார்டு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கான்ஸ்டியூஷனுக்கு ஒரு ஐடென்டிட்டி கார்டு அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருப்பாங்கன்னா பல்கிவாலா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கீ டு த கான்ஸ்டியூஷன் யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஏர்னஸ்ட் பார்க்கர் வந்து சொல்லியிருந்திருப்பார். ஓகேங்களா? அந்த ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் த கான்ஸ்டியூஷனுங்கிறது என்சிஆர்டின்னு கொடுத்துருக்கு. அது வந்து பல்கிவாலா தான்
தான் சொல்லியிருப்பார் வால்கிவாலா. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பண்டிட் தாகூர் தாஸ் பார்கவ்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, பிரியாமல், இந்த கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, பிரியாமல் இஸ் த மோஸ்ட் ப்ரீசியஸ் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. சோல்னு சொல்லியிருப்பாங்க, கீன்னு சொல்லியிருப்பாரு, ஜுவல்லுன்னு சொல்லியிருப்பாரு. இது ஒரு ப்ராப்பர் யார்ட் ஸ்டிக்கு. இப்போ எப்படின்னா, ஒன் மினிட், பண்டிட் தாகூர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா ப்ரீசியஸ் ஒன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ப்ரீசியஸ் ஒன்று சொல்லியிருப்பாரு. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இது வந்து சோல் டு த கான்ஸ்டியூஷன், சோல். ஓகேங்களா, சோல் டு த கான்ஸ்டியூஷன். அடுத்து என்ன சொல்லியிருப்பாருன்னா கீ டு த கான்ஸ்டியூஷன். இது வந்து கான்ஸ்டியூஷனுக்கே ஒரு கீ அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, ப்ராப்பர் யார்ட் ஸ்டிக், ப்ராப்பர் யார்டு ஸ்டிக். ஓகேங்களா, யார்டு ஸ்டிக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே யார் சொல்லியிருப்பா அப்படின்னா, பண்டிட் தாகூர் தாஸ் பார்கவான்னு சொல்லுவாங்க. பண்டிட் தாகூர்னு ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, பண்டிட் தாகூர். கொஞ்சம் கிறுக்கிறேன், ஐ நோ தட், பட் ஸ்டில் வந்து வேறு வழி இல்லை, அப்படி தான் எழுத முடியும். ஓகே, இப்படி தான் வந்துட்டு யார் சொல்லியிருப்பாங்க, பண்டிட் தாகூருக்கு. இப்போ ப்ராப்பர் யார்ட் ஸ்டிக் அப்படின்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு விஷயத்தை நம்ம அளந்து பார்க்கணுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஏதாவது ஒரு அளவுகோல் இருக்கணும்ல, அது மாதிரி தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனை அளக்கிறதுக்கு இது ஒரு ப்ராப்பர் யார்ட் ஸ்டிக்கு. நீங்கள் பிரியாமலை படித்தாலே போதும், நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறத தான் அவர் இந்த மாதிரி சொல்லியிருந்திருப்பார். அதே மாதிரி ஏர்னஸ்ட் பார்க்கர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, கீ நோட் டு த கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா, ஏர்னஸ்ட் பார்கர் வந்து அப்படி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி கேஎம் முன்ஷி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஹாரோஸ்கோப் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ கேஎம் முன்ஷி வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, MUNSHI. ஓகேங்களா, ஹாரோஸ்கோப் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஹாரோஸ்கோப்னா உங்களுக்கே தெரியும்ல, ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாரோஸ்கோப் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் அவர், எழுதிக்கோங்க, ஆஃப் அவர் sovereign democratic republic, இது எல்லாத்துக்குமே வந்து இது ஒரு ஜாதகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் கூட தேவையில்லை, இதெல்லாம் கூட கேட்க மாட்டாங்க. பட் ஆனால் அந்த ஹாரோஸ்கோப்புங்கிற வேர்டை யார் மென்ஷன் பண்ணியிருப்பா, கேஎம் முன்ஷி. இதையும் ஒரு மேட்ச்சு இல்லைன்னா வந்து கரெக்டு பேரு அந்த மாதிரி இடத்துல கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், அதே மாதிரி இந்த ஆர்டர் கொடுத்துட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. சோவேரிங், சோசியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிபப்ளிக், SSDR அப்படிங்கிறதையுமே வரிசையாக நீங்கள் படிச்சு வச்சுக்கணும். சோவியரிங், சோசியலிஸ்ட், செக்யூலர், இந்த இது வந்து மாறாமல் இருக்கணும். அது வந்து ஒரு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இது ஒரு PYQ, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து வந்து அப்ஜெக்டிவ்ஸ் வந்து என்ன, இது வந்து நேச்சர் ஆஃப் த ஸ்டேட், SSDR வந்து அப்ஜெக்டிவ்ஸ் வந்து என்னென்னா JJLEF அப்படின்னா என்னென்னா ஜஸ்டிஸ், ஆக்சுவலாக ஜஸ்டிஸ் டைப்லாம் வராது. ஓகேங்களா, ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃபேட்டர்னிட்டி, இது வந்து அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ மறந்துடக்கூடாது. ஓகேங்களா, இப்போ வந்து முக்கியமாக இந்த ஞாபகம் வச்சுக்கணும்னா, பிரியாமல் வந்து ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. எப்போ பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 42nd அமெண்ட்மெண்ட்டு 1976 வந்து அமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து வந்து ஐடியா வந்து எங்கே வந்து பாரோ பண்ணியிருப்பாங்கன்னா US கான்ஸ்டியூஷனில். அதே மாதிரி இந்த இது ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஃபேட்டர்னிட்டிலாம் எதுலேருந்து எடுத்திருப்பாங்கன்னா ஃப்ரெஞ்சு ரிவால்யூஷன்லேருந்து எடுத்திருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு ஐடியல் அண்ட் ஃபிலாசபி மட்டும்தான், இது வந்து பவர் கிடையாது. பிரியாமல் வச்சுலாம் நம்ம எதுவும் இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி இன்டர்பிரட்டிங் த கான்ஸ்டியூஷன், இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு கான்ஸ்டியூஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து சைலண்ட் ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னா, நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் வந்து எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது தான். அது வந்து ஒரு லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷனாக இருக்குது, ஒரு நெளிவு வலிவோடு இருக்குது. அடுத்து வந்துட்டு பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் இருக்குது, ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் இருக்குது, இண்டிபெண்ட்டாக இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட்டு, டியூட்டிஸு, சிங்கிள் சிட்டிசன்ஷிப், செக்யூலர் அப்படின்னு எல்லாமே கலந்தது தான் நம்மளோட கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா, நல்லா வைக்கிறேன்னா இது எல்லாமே சேர்ந்தது தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன். ஸோ அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடு போயிடலாம்னு நினைக்கிறேன், ஏன்னா அப்போ தான் டீப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் பவுஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
ஸோ திஸ் இஸ் த லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன். ஃபஸ்ட்டு நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் வந்து ஏற்படுத்தும் போது, தட் மீன்ஸ் சைன் பண்ணி நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து ஃபோர்ஸ் கொண்டு வந்த போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் 395 ஆர்டிகல்ஸ், 22 பார்ட்ஸ், 8 ஷெடியூல்ஸ் வந்து இருந்துச்சு. பட் நவ் 470 ஆர்டிகல்ஸ், 25 பார்ட்ஸ், 12 ஷெடியூல்ஸ் வந்து இருக்கு. ஸோ வந்து இது வந்து என்ன அப்படின்னா ஒரு லென்த்தியஸ்ட்டாக இருந்திருக்கு. இது வந்து டைவர்சிட்டி இருக்குது, ஸ்ட்ராங் சென்டர் கவர்மெண்ட்டு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காம்ப்ளெக்சிட்டி எல்லாத்தையுமே ஒரு நடைமுறைப்படுத்துறது, லைக் கேசஸ் எல்லாமே இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுடைய கேசஸ்லாம் வந்துச்சு. இப்போ பாரதி கேசஸ், அது மாதிரி நிறைய கேசஸ் வந்து நிறைய விஷயங்களை வந்து அமெண்ட் பண்ணியிருப்பாங்க, சட்டத்திருத்தம் பண்ணியிருப்பாங்க. ஒரு விஷயம் ஒத்து வரல அப்படின்னா அந்த மாற்றி கூட எழுதி மாற்றி கொண்டு வந்திருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ இருந்தது, அப்புறம் இப்போ இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன், ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு வந்து இது ஒரு ஃபெடரல் ஃபீச்சர்ஸ், டிவிஷன்ஸ் ஆஃப் பவர்ஸை வந்து டிவைட் பண்ணி வச்சுருப்பாங்க. லைக் இது வந்து ரிட்டன் கான்ஸ்டியூஷனாக இருக்குது, இண்டிபெண்ட்டாக இருக்கும். நம்மளுடைய ஜுடிஷியரி அப்படிங்கிறது வந்து இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. நான் வந்து போய் ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை போய் நான் வந்து எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸும் பண்ண முடியாது. நான் ஒரு பிரசிடெண்ட்டாக இருந்தால் மட்டும் ஒரு சில விஷயங்கள் இருக்கும், அது ஃப்யூச்சராக பிரசிடெண்ட் பார்ப்போம். மற்ற யாருமே வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டில் போய் நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரியாக இருக்குது. ஸோ ஸ்ட்ராங் சென்டர், ஆல் இந்தியா சர்வீசஸ் இருக்குது. அதே மாதிரி எமர்ஜென்சி பவர்ஸ்லாம் இருக்குது. எமர்ஜென்சி பவர்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அவசர நிலை வரும்போது அதுக்கான சட்டங்கள் கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் ஃபெடரல் அண்ட் யூனிட்டரி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்லிமெண்டரி சிஸ்டம். பார்லிமெண்டரி சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரசிடெண்ட்டுங்கிறவர் வந்து ஒரு நாமினல் ஹெட்டாக இருப்பார். நாமினல் ஹெட் தான், அவர் சும்மா கையெழுத்து மட்டும் தான் போடுவார். பட் பிஎம்ங்கிறவர் தான் ரியல் எக்ஸிக்யூட்டிவ். ஓகேங்களா? ஆனால் பிரசிடென்ட் சைன் போடாமல் எந்த ஒரு இதையுமே அமல்படுத்த முடியாது. ஆனால் அவர் போட்டு தான் ஆவார். ஏன்னா பிஎம் தான் வந்து இங்கே ரியல் எக்ஸிக்யூட்டிவ். கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி பிரித்து கொடுத்துருப்பாங்க. லோக்சபா அப்படிங்கிறது ஒரு சுப்ரமசியாக இருக்கும். அங்கே தான் நம்ம எல்லா சட்டம் முடிவுகள் எல்லாமே வந்து அங்கே தான் எடுத்துப்பாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஆர்டிக்கல் 12 to 35 வந்து எதை பற்றி பேசுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி தான் பேசுது. அடுத்து வந்து 6 கேட்டகரிஸ் ஆஃப் ரைட்ஸ் இருக்குது. இது வந்து எதை வச்சு இதை கொண்டு வந்திருப்பாங்கன்னா பேஸ்டு ஆன் யூஎஸ்லேருந்து தான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து எடுத்துருந்துருப்பாங்க. அடுத்து டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில். இது எல்லாமே இன்னி வர கிளாஸுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனை கூட நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே சைலண்ட் ஃபீச்சர்ஸ்லேயே சொல்லியிருக்காங்க. ஈவன் தோ அதாவது நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு இது ஒரு இன்ட்ரடக்ஷனாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இதில் வந்து என்னென்னா இது வந்து பார்ட் 4ல் ஆர்டிக்கல் 36லேருந்து 51 வரைக்கும் டீல் பண்ணுது. பட் இது என்னென்னா நான் ஜஸ்டிஷபிள். அப்படின்னா என்னென்னா இதை வச்சு ஒரு சட்டமோ ஒரு கேஸோ எதுவும் பண்ண முடியாது. இது ஒரு அட்வைசரி பாடி தான். நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் நீ பண்ணேன்னா நாட்டுக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணாமல் விட்டேன்னா இது தண்டிக்கப்படும், அந்த மாதிரி கிடையாது. இது நான் ஜஸ்டிசபிள். ஃப்ரம் ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் வந்து இதை எடுத்திருப்பாங்க. இது ஒரு வெல்ஃபேர், ஒரு ஸ்டேட், ஒரு நாட்டோட நன்மைக்காக கொண்டு வந்தது. இது நீ நடைமுறைப்படுத்துறதுனாலும் படுத்திக்கலாம், இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சா அதை விட்டுடலாம். ஸோ அதை பற்றி எந்த ஒரு இஷ்யூவும் இருக்காது. இது ஜஸ்ட் அ பார்ட். ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் மொத்தம் 11 டியூட்டிஸ் இருக்குது. எத்தனை டியூட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 டியூட்டிஸ் இருக்கும். ஒரே ஒரு தடவை ஒரு 2 வாட்டி அமெண்ட்மெண்ட். ஃபஸ்ட்டு வந்து இது எப்போ ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் இது பண்ணும்போது கொண்டு வந்துருப்ப மாட்டாங்க. கான்ஸ்டியூஷன் இது பண்ணி லைக் 1976 தான் கொண்டு வந்திருப்பாங்க, ஆட் பண்ணியிருப்பாங்க. ரஷ்யன் கான்ஸ்டியூஷனை பேஸ் பண்ணி 11 டியூட்டிஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் வந்து 51 அந்த லாஸ்ட் ஒன் வந்து மறுபடியும் ஒரு அமெண்ட்மெண்ட்டில் வந்திருக்கும். இது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் நடத்தும் போது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இது பேசிக்காக இதுவும் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் இருக்குது. இது ஒரு கேரக்டர், ஸ்டைல் அண்ட் ஃபீச்சர்ஸில் இது ஒரு ஃபீச்சர் அப்படிங்கிறது தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், ஜுடிஷியல் ரிவர் இது ஒரு இது கான்ஸ்டியூஷனுக்கே இது ஒரு கார்டியனாக இருக்குது. பட் ஸ்டில் இது வந்து இண்டிபெண்ட்டாக செயல்படுது. யாரும் இதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது.
சிங்கிள் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா சில கண்ட்ரியில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்தியா இது நாட்டுக்கு ஒரு உரிமை இருக்கும். இப்போ இந்தியா அப்படிங்கிறதுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்பும், தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப்பு, டியூயல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு வச்சுருந்துருப்பாங்க. பட் ஹியர் வந்து நம்மளோட இந்தியாவில் ஒன்லி இந்தியன் சிட்டிசன்ஷிப் தான். ஸ்டேட்டுக்குன்னு தனியாக ஒரு சிட்டிசன்ஷிப் கிடையாது. நம்ம எல்லோரும் இந்தியன்ஸ், அவ்வளோதான். என்ஷூர்ஸ் யூனிட்டி. இது என்ன பண்ணுது அப்படின்னா யூனிட்டி என்ஷூர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து செக்யூலர் ஸ்டேட். நாங்கள் வந்து ரிலீஜியன்ஸ் எல்லாருமே ரெஸ்பெக்ட் பண்ணுவோம். நான் என்னோடய ரிலீஜியனை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்க, உங்களோட ரிலீஜியனை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ஈக்குவல் ரெஸ்பெக்ட் டு ஆல் ரிலீஜியன். எந்த ஒரு ஸ்டேட்டுக்கும் தனியாக இந்த ரிலீஜியனை வச்சு ஒரு ஸ்டேட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. என்ஷோர் ரிலீஜியஸ் ஃப்ரீடமை வந்து நாங்கள் என்ஷோர் பண்ணுறோம் அப்படிங்கிறது செக்யூலர் ஸ்டேட்டாக வந்து நம்மளுடைய இந்தியா வந்து இருக்குது. ஸோ ஒரு ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். ஹோம்ஒர்க் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் 5 MCQs ஆன் த ப்ரியாமல். இப்போ வந்து ப்ரியாமல்லேருந்து நான் என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்கப்படும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதுலேருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 கொஸ்டின்ஸ் வந்து எடுத்து கமெண்டில் போஸ்ட் பண்ணுறீங்க. அதுக்கு அதர்ஸ் ஆன்சர் பண்ணுவாங்க. இப்படி ஒரு டிஸ்கஷன் மாதிரி கொண்டு போகலாம். இப்போ யாராச்சும் ஒரு ஆள் ஃபஸ்ட்டு யார் வந்து 5 கொஸ்டின்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். அவங்கள நெக்ஸ்ட்டு கமெண்டில் நான் நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்து என்கரேஜ் பண்ணுவேன். ஸோ அப்படி நம்ம கொண்டு போனால் நல்லா இன்னும் நிறையா பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்கள்ல. ஸோ கமெண்டில் கண்டிப்பாக 5 ப்ரியாமல் கொஸ்டின்ஸ் இருக்கணும். அதே மாதிரி 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்டை போய் நெட்டில் சர்ச் பண்ணுவீங்க, வேறு எதில் சர்ச் பண்ணுவீங்கன்னு தெரியாது. 42nd கான்ஸ்டியூஷனுக்கு இன்னொரு நேம் இருக்குது. அது என்ன நேம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கமெண்ட் பண்ணணும். இது ரெண்டையும் யார் ஃபஸ்ட்டு கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களோட நேமையும் கிளாஸில் மென்ஷன் பண்ணுவேன். அதே மாதிரி நீங்கள் கொஸ்டின் கேட்பீங்களா, அதுக்கு ஆன்சர்ஸ் பண்ணுறவங்க ஆன்சர்ஸையும் கொடுப்பேன், சரி நேமையும் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ ஏன் நான் வந்து இது கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறேன்னா, கிளாஸ் இப்படி சும்மா பார்த்துட்டு போகாமல் கொஞ்சம் பண்ணிங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். உங்களுக்கு 4 பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, லைக் பண்ணுவாங்க, ரிப்ளை பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் மறக்காமல் 5 MCQs வந்து யாராவது கொஸ்டின்ஸ் கேளுங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆன்சர் பண்ணுவாங்க. ஸோ யார் ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்குறீங்கன்னு பார்க்கலாம். 5 MCQs தான் நான் நடத்துனதுலேருந்து 5 கொஸ்டின் கேளுங்க. அதுக்கான ஆன்சர்ஸ் அதர்ஸ் கொடுக்கட்டும். அதே மாதிரி 42nd அமெண்ட்மெண்ட்டுக்கு இன்னொரு நேம் இருக்குது. அது என்னங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே. பாய். கான்ஸ் வே டு சக்ஸஸ், TNPSC and SSC ஸ்டடி சீரீஸ்.